ஆஃப்டர் டெலிவரி என் ஃப்ரெண்டு என்னை பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. செகண்ட் டைம் எங்களை பார்க்க வர்றது. ஹாஸ்பிட்டல்லையே நைட்டு பேபி பிறந்து காலையிலேயே எங்களை பார்க்க வந்துட்டா. பாப்பா பார்க்க சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டா. சர்ப்ரைஸ். இது வந்து இவளுக்கு தனியாக வாங்கினது. அழகா இருக்கு. தனியாக வாங்கினா இதுதானே இது வந்து பார்த்தா. ஆமாம், அழகா இருந்துச்சு பார்க்கும்போதே. எனக்கு இவ்வளோ குட்டியான கேர்ள் பேபி ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னே தெரியல. அதுவும் டெலுலுக்கு போட்டு விட்டா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும்னு தான் ஃபர்ஸ்ட் தாட்டே. அதுக்கப்புறம் இன்னொரு பேக் ஓப்பன் பண்ணா அதில் செட் ஆஃப் 5 ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப கலர் கலராக பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. இவ்வளோ ட்ரெஸ்ஸும் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொன்னது எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருந்தது. என்னம்மா திவ்யா எவ்வளவு ட்ரெஸ் வேணும் ரெடி ஒண்ணு தான் நான் கட்டி நிக்கிறேன் நானே. நான் இதுக்கே என்னால இவ்வளவுதான் இவ்வளவு பாரு. என் ஃப்ரெண்டை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் அவளுக்கு தண்ணி கூட முண்டு தெரில. உட்கார வச்சு நாங்கள் பாட்டு கதை பேசிகிட்டே இருந்தோம். ஆடியன்ஸ்லாம் நான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நீ இப்படி தூங்கினா எப்படி? இப்படியே தான் இருக்கா இன்னும். இப்போ எப்போ பிறந்தா? 18. பாப்பாவுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு திடீர்னு இன்னொரு பார்சல் எடுத்து கையில் கொடுத்துட்டா. சரி 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 இவர் எப்படி அது எனக்குன்னு சொன்னதும் எனக்கு ஏதாச்சும் மெட்டர்னிட்டி வியராக இருக்குமோன்னு நினச்சி ஓப்பன் பண்ணேன். பார்த்தா சாரி இன்ஸ்டாவில் பேஜில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கா. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப நேரம் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். விளையாடிட்டு மேடம்க்கு வந்து எபிசோட் நாடகம் பார்க்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இனி வர வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள்.